السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، وما هذه الحياة الدنيا إلا لهو ولعب، وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று இந்த மஜ்லிஸில் மறுமை சிந்தனை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மறுமையினுடைய சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ ஒருபோதும் அவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள். பாவத்தின் பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள். குற்றத்தின் பக்கம் அவர்கள் விளைய மாட்டார்கள். அவர்கள் இறைவனை நோக்கி, அல்லாஹுவை நோக்கி பயணிப்பார்கள். இந்த தலைப்பு என்பது சற்று கடினமான ஒரு தலைப்பு தான் என்றாலும் இந்த சமூகத்திற்கு மிக்க அவசியமான ஒரு தலைப்பு. நான் செய்திக்குள் நுழைகிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஒமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வும் வ லஇப், இந்த வையக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் என்று குறிப்பிடுகிறான். நான் அதை விவரித்து பேசுவதற்கு வரவில்லை. ஏனெனில் ஆகிரத்தை பற்றி, மறுமையை பற்றி நாம் பேச வேண்டியது இருக்கிறது. அவன் குறிப்பிடுகிறான், இந்த உலகம் என்பது லஹ்வும் வலஇபுன், அது வீணும் விளையாட்டும் என்கிறான். வ இன்னத் தாரல் ஆகிரத்த, நிச்சயமாக மறு உலகம்தான் லஹியல் ஹயவான், அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமானது என்று குறிப்பிடுகிறான். அப்போ மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை, இது வாழ்க்கையே அல்ல என்கிறான். இப்போ உதாரணமாக நம்ம ஹயவான் என்று எதற்கு சொல்வோம்? ஆடு, மாடு, மிருகம், கோழி, இவைகளுக்கு தான் பொதுவாக நம்ம ஹயவான்னு சொல்லுவோம். ஹயாவான் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது உயிரானது, உயிரினங்கள், அது மனுஷனையும் குறிக்கும். ஆனால் நடைமுறையில் அப்படி சொல்கிறது இல்லை. யாரையாவது பார்த்து நம்ம ஏசுறா இருந்தால் ஹயவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவனை மாடு, ஆடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அரபுகளிடத்திலே அது வழக்கம் இருக்கிறது. அந்த ஹயவான், நீ ஒரு ஹயவான், மாடு, ஆடு என்று அவன் என்ன செய்வான்? அந்த பொது வார்த்தையை சொல்லுவான். ஏன் அந்த பொது வார்த்தையை நாம் ஹயவான் என்கிறோம் என்றால், ஆடு, மாடு இந்த மாதிரி மிருகங்களுக்கு, உயிரினங்களுக்கு ஆகிரத்தில் வாழ்க்கை என்பதே இல்லை. அங்கே வாழ்க்கை இருக்கா? இல்லை. இந்த உலகத்தோடு அது முடிஞ்சுது. எனவே அதற்கு இதுதான் வாழ்க்கை. இந்த துன்யா தான், ஆடு மாடுகளுக்கெல்லாம் இதுதான் வாழ்க்கை. ஆனால் நமக்கு வாழ்க்கை என்பது ஆகிரத். அதைத்தான் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, வ இன்னத் தாரல் ஆகிரத்த லஹியல் ஹயவான், மறு உலகம்தான் வாழ்க்கை, அதுதான் உயிரானது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அந்த ஆகிரத்திற்காக நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? நம்ம இடத்துல என்ன இருக்குது? நம்ம எல்லாரும் தெரியும், முஸ்லீம்கள், மோமீன்கள், நம்ம எல்லாருமே நம்பிக்கையில் நம்ம மௌத்தாகுவோம்,
கபர் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். சிராத் இருக்கிறது, மீசான் இருக்கிறது, மஹ்ஷர் என்று இருக்கிறது, ஷஃபாத் இருக்கிறது, இவைகள்லாம் இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனாலும் கூட அதற்கான ஆயத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை. கொண்டு வரக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க, நாம அறவே கொண்டு வரலன்னு சொல்லல. ஆனால் ஆகிரத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட துனியாக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் அதிகம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். துனியாக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கிறது. அப்படியானால் இந்த துனியாவிலே நாம் வாழக்கூடாதா, பொருளாதாரத்தில் நாம் ஈடுபடக்கூடாதா, தொழில்துறைகளிலே ஈடுபடக்கூடாதா, சம்பாதிக்க கூடாதா என்றால் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹும் ரசூலும் எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படி செய்ய வேண்டும். அப்படி செலவழிக்கவும் வேண்டும். சேமிப்பது மாத்திரமல்ல, செலவழிப்பதும் அவசியம். நீ எப்படி சேமித்தாய் என்ற கேள்வியோடு நீ எப்படி செலவழித்தால் என்ற கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஒரு அடியான் ஒரு எட்டு வைக்க முடியாது என்கிறார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஆகிரத்தில் நமக்கு யார் துணை வருவார்கள்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை நமக்குண்டா நம்ம மாமா மச்சான் நண்பர்கள் துணைக்கு வருவாங்க, அத்தா அம்மா வருவாங்க, வாப்பா அம்மா வருவாங்க, ரைட், ஓகே. ஆகிரத்தில் நமக்கு துணை வருவது யார்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. யாரும் துணை வர மாட்டார்கள் என்கிறான் அல்லாஹ். ஒருவன் விரண்டோடுவான். யாரை விட்டு விரண்டோடுவான்? தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான். அம்மாக்கு மேல ஒன்று இருக்கா இந்த உலகத்தில்? தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய மனைவியை விட்டும் விரண்டோடுவான். யாரையும் அவன் நம்ப மாட்டான். அப்படியான ஒரு சூழல் அந்த காலத்தில் இருக்கும். மஹ்ஷர் அந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்கும். அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு ஒரு கடுமையான சூழல். யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஒரு வித்தியாசமானது, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அந்த நேரத்தில் இந்த மஹ்ஷர்ல யாருக்கும் ஆடை இருக்காது. கொஞ்சம் யோசிங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம தான் எல்லாம் நிற்பாங்க. ஆண்களும் அப்படி, பெண்களும் அப்படி. சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, எப்படி நாயகமே அப்போ அப்படின்னு கேட்கும்போது, யாரையும் எதையும் பார்க்க மாட்டார்கள், முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரத்தில் எல்லாரும் ஆழ்ந்திருக்கும் போது ஒவ்வொருவரும் தன்னை தான் எண்ணி பார்ப்பானே தவிர யாரை பற்றியும் எண்ணி பார்க்க மாட்டான் என்றால் நீங்கள் அந்த சூழலை புரிந்து கொள்ளணும். தன் மனைவியே பார்க்கையில், தன்னுடைய தாயை ஏறிட்டு பார்க்கையில் அவளுக்கு என்ன நிலை என்பதை பார்க்க மாட்டான். தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய உலகத்தில் வாழும் பொழுது தனக்கு உறுதுணையாக இருந்த சகோதரனை எண்ணி பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவன் யாரை போய் எதை போய் பார்த்துட்டு இருக்க போறான்? நிர்வாணம் நிற்கிறத பார்ப்பாங்களாங்க? பார்க்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் எதையும் பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பான் என்று சொல்லும் அளவிற்கு அந்த சூழல் இருக்கும். அந்த சூழல் இருக்கும். மஹ்ஷருடைய வேலை அப்படி இருக்கும். யாருக்கு துணை போக முடியாது சகோதரர்களே. எனவே அந்த காலத்தில் நாம் தப்ப வேண்டும் என்றால் அதற்கான வழிவகை இந்த உலகத்திலேயே நாம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். என்ன மாதிரி நாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்தால் எது கிடைக்கும் என்ற ஒரு தகவலை இந்த உரையின் வழியாக நான் உங்களுக்கு வழங்குவேன். அதன் வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தத்திலே ஒரு கவிதையை படிக்கிறார்கள். அல்லாஹும்ம லா ஆயிஷ இல்லா ஆயிஷுல் ஆஹிரா. வாழ்க்கை என்பது ஆகிரத்து தான். இதான் அதனுடைய சாராம்சம். அந்த கவிதையினுடைய தொடர் இருக்கு. நான் இந்த தகவலுக்காக மட்டும் இதை நான் சொல்லுகிறேன். அல்லாஹும்ம லா ஆயிஷ இல்லா ஆயிஷுல் ஆஹிரா. வாழ்க்கை என்பது மறு உலகம் மட்டும்தான், அதுதான் வாழ்க்கை. இப்ப இந்த உலகத்தில் நம்ம எத்தனை காலம் வாழ்வோம்? எத்தனை பிள்ளைகள் நமக்கு பிறந்து மரணித்திருக்கலாம் இல்லையா?
நம் பிள்ளைகளுக்கு நாமே தொலை வைத்திருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிறது. நம்மை விட வயதில் குறைந்தவர்களுக்கு நாம் தொலை வைக்கவில்லையா? அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லையா? ஆகிரத்தில் வாழ்வுக்கான முடிவு என்பதே இல்லை. முடிவுறா வாழ்க்கையை மறந்துவிட்டு முடிந்து போகக்கூடிய, மடிந்து போகக்கூடிய வாழ்க்கையில் நாம் கூடுதல் கவனம் செலுத்துவது அது பிழையானது என்று நாம் சொல்ல வருகிறோம். அதே சமயம் அல்லாஹ் ஒருவனுக்கு வசதியை கொடுக்கிறான், செல்வத்தை கொடுக்கிறான், அதிகாரத்தை கொடுக்கிறான், பதவியை கொடுக்கிறான். அவைகளை கொண்டு இந்த சமூகத்திற்கு பலன் அளிக்க வல்ல காரியத்தை செய்கிறான் என்றால் அவை அனைத்தும் இபாதத்தாக மாறும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் சேமித்து சேமித்து வைத்து ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய சேமித்து வச்சுட்டோம். நாளைக்கு நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிறாங்க. நாம் சேமித்து வைத்த பணம் நம் பிள்ளைகளுக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்துகிறது. எத்தனை இடங்களில் நடக்குது. நடக்காமலும் ஒற்றுமையாக இருப்பவர்களும் உண்டு. ஆனால் அந்த பணத்தில், அந்த அதிகாரத்தில், அந்த பதவியில் ஒரு பெரும் பகுதியை நீங்கள் ஆகிரத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய அடிப்படை நோக்கம். ஒரு அழகான தலைப்பு இது. இதை சரியாக நாம் புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக ஆகிரத்தில் நாம் ஜெயம் பெற்றவர்களாக ஆக முடியும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ப ஆசை, பேராசை உங்களை இறைவனுடைய சிந்தனையை விட்டும் திருப்பிவிட்டது. எதுவரை தெரியுமா? ஹத்தா ஸுர்தும், நீங்கள் சந்திக்கும் வரை, அல் மகாபிர், புதைகுழிகளை, கபர்களை சந்திக்கும் வரை. நீங்க மௌத்தா போற வரைக்கும் நிறைய சம்பாதிக்கணும் 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 இருக்கிறீங்க. இது அல்லாஹ் சொல்வது, நான் சொல்வது அல்ல. ஆனால் அந்த சம்பாத்தியத்தை சரியான வழியில் பயன்படுத்தி ஆகிரத்திற்கான வழியாக ஒரு பாதையாக அமைத்திருந்தால் அந்த சம்பாத்தியம் என்பது இபாதத்தாக மாறிப்போகும். நம்முடைய சம்பாத்தியத்தை, நம்முடைய உழைப்பை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பிரிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறத பாருங்க. இந்த ஆயத்துக்களை மட்டும் நிறைய ஆயத்துக்கள் இருக்குது குர்ஆனில். ஆகிரத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் நிறையவே இருக்கிறது. நிறைய ஹதீதுகளும் இருக்கிறது. நான் ஒரு சில ஆயாத்துக்களை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது என்கிறான் அல்லாஹ். மரணம் என்பது ஒரு வகையான சுவை என்கிறது. எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்கிறான். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் எல்லாம் ஆகிரத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ அடுத்தது சொல்றான், அதான் முக்கியமான, ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அந்த மறுவுலகத்திலே மகத்தான பாக்கியத்தை பெறுபவர் யார் தெரியுமா? நரகத்தை விட்டும் தூரமாகி சொர்க்கத்திலே நுழைந்தவர் தான் கதுஃபாஸ், வெற்றி அடைந்தவர். அப்ப நரகத்தை விட்டு தூரமாகி சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கான வழிபாடு என்ன என்றால் வரிசையாக நாம் சொல்றோம். முதல் விஷயம் தொழுகை. நிறைய இருக்குது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று திரும்பியதற்கு பிறகு அங்கே மறுவுலகில், மறுமையில் என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தினாங்க. அது ஒரு சூக்கும உலக காட்சி. ஒரு பில்டிங்கை உருவாக்குறதுக்கு முன்னாலேயே இந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்குறான் இல்லை, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எவ்வளோ எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும், இந்த வாசல் எப்படி இருக்கும், ஜன்னல் எப்படி இருக்கும், அதனுடைய மாடிகள் எப்படி இருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கும், எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்துடுறாங்கல்ல. அதமா இது ஒரு சூக்கும உலகம். அந்த பில்டிங் உருவாகிறதுக்கு ஆகிரத்து இன்னும் வரல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்தில் நடக்கக்கூடிய அத்துணை காட்சிகளையும் கண்டார்கள் மேராஜில். அது மேராஜினுடைய தலைப்பில் பேசப்பட்டால் அது ரொம்ப விரிவானது, சுமையானது. நான் இந்த தகவல்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணிக்கும் போது ஒரு மனிதனுடைய தலையை உடைக்கப்படுகிறது. தலை உடைஞ்சு சிதறுது, பாறாங்கல்லை கொண்டு உடைக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய தலை சிதறுகிறது. இந்த தேங்காய் போட்டு உடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தலை சிதறி போனது. அதை பார்த்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல், இது என்ன, இவ்வளவு பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறானே, இவன் யார்,
என்ன காரணத்திற்காக இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்ட பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், இவன் வேற யாரும் இல்லை, உங்கள் உம்மத்தில் உள்ளவன் தான், உங்கள் உம்மத்தில் உள்ளவன் தான், சரியாக தொழுகையை நிறைவேற்றாதவன், தொழுகையை நிறைவேற்றாதவன், அல்லாஹ்வுக்கு தன்னுடைய சிரசை கொண்டு தரையிலே வைக்காதவன், பணியாதவன். எனவே அவனுக்கு இத்தகைய தண்டனை வழங்கப்படுகிறது. நீ நெற்றியை வைக்கல, அந்த நெற்றி இருந்து என்ன? அப்படி தலை சிதறண்டு போனதற்கு பிறகு சரி அதோட செத்துட்டான் அல்லது இறந்துட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சும்மா ஆதத் கமா கானத், அந்த தலை அந்த உடைஞ்ச பகுதியெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துடும், சேர்ந்து தலை சரியாயிடும், திரும்பவும் உடைக்கப்படும், திரும்பவும் அந்த தலை உடைக்கப்படும். இப்படி தொடர்ந்து இந்த அதாபு, இந்த வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவு கடுமையான வேதனை, அவ்வளவு கடுமையான நொம்பலம், வலி அந்த மனிதனுக்கு தரப்படும். யார் இவன்? தொழுகையை சரியாக தொழாதவன், தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தவன். இந்த நரகத்தில் வயல் என்று ஒரு ஓடை இருக்கிறது. ஓடைன்னா இப்போ நம்ம நதியிலிருந்து ஆற்றிலிருந்து பிரிஞ்சு சின்ன ஓடுமா இல்லையா, வாய்க்கால். அத மாதிரி நரகத்தில் நெருப்பால் ஓடக்கூடிய ஒரு வாய்க்கால் இருக்கிறது. எரிமலைகள்லாம் வெடித்து அந்த நெருப்பு குழம்பு ஓடி வரும், பார்த்துருக்கிறீங்களா? டிவிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லாம் இதை காட்டுவாங்க. அப்போ அது ஒரு அருவி மாதிரி ஓடி வரும், ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடி வரும். இதே மாதிரி நரகத்திற்குள்ளேயும் ஒரு நதி ஓடுகிறது, நெருப்பு நதி ஓடுகிறது, அதற்கு பெயர் வயல். இந்த வயல் யாருக்கு தெரியுமா? இந்த வயலை, அந்த நரக ஓடையை திறக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் திறப்பான். திறந்த உடனே நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் என்னால் தாங்க முடியல, அதை மூடு அப்படிங்கம்மா. நரகம் சொல்லுதான். நரகமே பயப்படும் அளவிற்கு அவ்வளவு கொதிநிலையில் இருக்கக்கூடியதுதான் அந்த வயல் என்று சொல்லக்கூடிய நரக ஓடை. இது யாருக்கு? ஃபவைலுன் லில் முஸல்லீன். இப்போ வித்தியாசமாக இருக்குல்ல, தொழக்கூடியவர்களுக்குத்தான் இந்த வேதனை, இந்த வயல் அவர்களுக்குத்தான். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், எத்தகைய தொழுகையாளிகள் தெரியுமா? பொடுபோக்கான தொழுகையாளிகள். ஒரு கட்டத்தில் தொழுவாங்க, பார்த்தா அவ்வள் ஜமாத்தில் வந்து நிற்பார், முதல் செஃப்பில் வந்து நிற்பார், திடீர்னு ஒரு தொழுகையும் இல்லாமல் எல்லா தண்ணியை ஊற்றிடுவாங்க, ஒன்றும் இருக்காது. திடீர்னு ஞானோதயம் வந்து ஆஹா என்று திரும்ப வருவார். இப்படி ஒரு தொழுகையில் ஒரு பொடுபோக்காக நினைத்த போது தொழுவது, நினைத்த போது விடுவது என்று இப்படி இரண்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய இவர்களுக்குத்தான் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும், எத்தகையவர்கள் என்றால் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டும் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள். நேரத்துக்கு தொழ மாட்டாங்க, சர்வசாதாரணமாக தொழுகையை கலாவாக்கியும் தொழுவார்கள். அந்த தொழுகையிலே ஒரு ஈடுபாடு இருக்காது. தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வகுர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகை தான் என்னுடைய கண் குளிர்ச்சி என்கிறார்கள். சஹாபிகள்லாம் ஒரு தொழுகையினுடைய வக்து முடிஞ்சிடுச்சா அடுத்த தொழுகை எப்போ வராது அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்களாம். ஆனால் இந்த தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய இவர்களுக்குத்தான் இந்த வயல் என்ற நரகம் இருக்கிறது, நரக ஓடை. அதுபோன்று இவர்களுடைய தலைகள் உடைத்து சின்ன பின்னப்படுத்தப்படும் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக நிறைய இருக்குது, நான் சின்ன சின்ன குறிப்புகளை மாத்திரம் சொல்லிக்கிட்டே வர்றேன். இன்னும் சில மனிதர்களை பார்க்கிறது சல்லல்லாஹு பார்க்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த ஆடு மாடுகள் மேயிற மாதிரி புல்களை மேய்ந்து கொண்டிருக்குமா இல்லையா, இதை மாதிரி முற்செடிகளை மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முற்செடிகள், வாயை கிழிக்குது, உதட்டை கிழிக்கிறது, நாவை கிழிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆடு மாடுகள் மேய்வது போன்று மேய்கிறார்கள். அது புல்ல தின்னாலும் பரவாயில்லை, முள்ள திங்கிறாங்க. இப்படி ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை பார்த்து இது யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் தங்களுடைய பொருளிலிருந்து ஜக்காத்து கொடுக்காதவர்கள். இந்த ஜக்காத்து கொடுக்கறதுல நிறைய கணக்கு பார்க்குறாங்க, நிறைய கணக்கு பார்க்கறது உண்டு.
நாங்கள் அனுபவித்ததான் அது சொல்லுகிறோம். நாம் யாரும் நரகத்தினுடைய வாடை படக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்ற உயர் நோக்கில் பேசப்படக்கூடிய பேச்சு இது. ஆக வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது 2.5% நீ கொடுத்துரு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப 2.5% என்று வரும் பொழுது 97.5 உனக்குப்பா, 2.5 நீ ஏழைகளுக்கு கொடுத்துரு, இந்த 8 கூட்டத்துக்கு கொடு, அவ்வளோதான். இப்போ இது என்ன ஒரு கஷ்டம்? நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்கு? எத்தனை % நம்ம வரி கட்டுறோம்? 2.5%. எவ்வளவு பெரிய வரியை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம்? எத்தனை? 25%, 30%, 35% கட்டுறோம் இல்லையா? அல்லாஹ் என்ன கட்ட சொல்கிறான்? 2.5%. நான் தந்த பணத்திலிருந்து, நான் தந்த செல்வத்திலிருந்து 2.5% நீ சரியாக கொடு. அப்படி நீ கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது அல்லாஹ்வே ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க. ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குந்தும் தக்னிசூன். என்ன சொல்றான் பாருங்க. யார் ஜக்காத்தை சரியாக கொடுக்கவில்லையோ, சில பேர் கணக்கு வந்து கேட்பாங்க, இல்லை இது இப்படி, இது அப்படி, இது அவன் பொஞ்சாதிட, இது பிள்ளையிட, என்ன தான் இருந்துட்டு போட்டோம் குடும்பம், அவனுக்கு என்ன பண்ணிட போற நீ எதுக்கு கணக்கு பார்க்குற? நீ கணக்கு பார்க்காமல் ஏழைகளுக்கு கொடுத்தால் அல்லாஹ் கணக்கு பார்க்காமல் உனக்கு தருவான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கணக்கு பார்த்து கொடுத்தா கணக்கு பார்த்து தான் தருவான் அல்லாஹ். நீ கொடு, ஓம் பணமா? நீ தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்போது ஏதாவது கொண்டு வந்தாயா? நீ கொடு, அல்லாஹ் உன்னிடத்தில் தாராளமாக இருப்பார் என்கிறார்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ துக்குவா பிஹா ஜிபாஹுஹும், அவர்களுடைய நெற்றியில் சூடு போடப்படும். துக்குவாண்டா எப்படி தெரியுமா? மிக்குவா, மிக்குவான்னு சொன்னால் அந்த அயன் பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் மிக்குவா. அந்த மாதிரி அயன் பாக்ஸுக்கு நல்ல ஃபுல் சூடு காட்டனில் கொண்டு வைப்போம் இல்லை, எவ்வளோ ஹை ஹாட்டாக கொண்டு வந்து வச்சு நெத்தியில் தேய்ச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நெற்றியிலே போடப்படும். அல்லாஹ் சொல்றான் துக்குவா பிஹா ஜிபாஹுஹும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் உஜுனூபுஹும், அவர்களுடைய விலாப்புறத்திலே போடப்படும். வலுஹூருஹும், அவர்களுடைய முதுகிலே தேய்க்கப்படும். இது ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, ஜக்காத்து கேட்டு வர்றான். ஜக்காத்து பெற தகுதியான ஒருவர் வந்து ஜக்காத்து கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமையில் உள்ளவர் இடத்துல எனக்கு ஜக்காத்து தாங்க கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இந்த ஷரியா மார்க்கம் அவருக்கு ரைட்ஸ் கொடுக்குது, நீங்க கேட்க முடியும். அப்ப அதை கேட்கிறார், எனக்கு ஜக்காத் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறார். நீங்க பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு அழகாக குறிப்பிடுறான்னு பாருங்க. அப்படி முகத்தை திருப்பிறார். அஜார் அண்ணே ஜக்காத்து தாங்க அண்ணே, கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு திருப்பி கேட்கும்போது அப்படி என்ன செஞ்சுக்கிறார்? ரெண்டாவது கொஞ்சம் திரும்பிக்கிறார். 3வது முறையும் கேட்கும்போது முதுகு காட்டின்னு நடக்கிறார். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல்ல நீ முகத்தை திருப்பினா இல்லை, அதுக்கு நெத்தியில். அதுக்கப்புறம் இந்த பாடி இப்படி திருப்பினா இல்லை, விழா இடத்துல. அதுக்கப்புறம் முதுகு காட்டின்னு நடந்துட்டா இல்லை, முதுகுல. துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும். இப்போ நீ சேமித்து வைத்தா இல்லையா? ஃபதுகு மா குந்தும் தக்னிசூன். நீ என்ன சேமித்து வைத்தாயோ அந்த ஜக்காத்து கொடுக்காமல் வச்சால, அதுதான் இப்போது உனக்கு வழங்கப்பட்டிருக்கு. நல்ல சுவைத்து சாப்பிடுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் நல்ல சுவை, நல்ல சுவை, சுவைத்து உட்கொள்ளு என்கிறான். எனவே மறுமையினுடைய சிந்தனையில் வாழ வேண்டிய நாம் அதை மறந்து வாழ்ந்துவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளிலும் அந்த வழியை கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். எனவே ஜக்காத்து சதக்கா என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக அமையும். ஒரு ஆச்சரியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, சொர்க்கத்தை பார்வையிட்டாங்க, நரகத்தை பார்வையிட்டாங்க, மலக்கூத்தை பார்வையிட்டாங்க, ஜபரூத்து லாஹூத்து என்று ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே பல உலகங்கள் அங்கே இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் சயின்டிஃபிக்காக அது நிரூபிக்கப்படும். அப்போ அதையெல்லாம் பார்த்து கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறாங்க, நபிமார்களை சந்திக்கிறாங்க, வகை வகையான மலக்குமார்களை சந்திக்கிறாங்க. நரகத்தை பார்க்கும் பொழுது மக்கள் அலறி துடிப்பதை பார்க்கிறாங்க. அலறி துடிப்பதை பார்க்குறாங்க. அப்படி தானே இருக்கும்.
நரகத்தில் கிடக்கிறவன் நெருப்பில் இந்த உலகத்தினுடைய சூட்டை விட 70 மடங்கு அதிகமாக அந்த சூடு இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சந்ததிகளை, நம்மை சார்ந்தவர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நெருப்பில் ஒருத்தர் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறார். ஒருத்தர் நரகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் எதுவுமே ஒன்றும் செய்யலை, சும்மா அப்படியே சுற்றி சுற்றி வர்றார். அவர் துடிக்கவும் இல்லை, வேதனைப்படவும் இல்லை, ஆனால் நரகத்துக்குள்ளே தான் இருக்கார். அவரை நெருப்பு தீண்டலை, சும்மா வாக்கிங் போய்கிட்டே வர்றார். யார் இவர், என்னடா இது, நரகத்துக்குள்ளே இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் மன் ஹாதா, இது யார்? நரகத்துக்குள்ளே சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருக்கிறார், பார்க்கல. யார் இவர்? ஹாத்தம் தை. அவர் ஹாத்தம் தை, கொடையாளி. தர்மங்கள் வழங்கிய அவர் வழங்கியது மாதிரி உலகத்தில் யாரும் வழங்க முடியாது. அப்படி ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஈமான் இல்லை அவரிடத்தில். ஈமான் இல்லாதவர்கள் செல்லும் இடம் நரகம். ஆனால் அந்த நரகத்தினுடைய சூட்டிலே ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் பொருளாதார விஷயத்தில் யார் கனிவோடு மக்கள் மன்றிலே நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆகிரத்தில் பாக்கியம் உண்டு. சொர்க்கத்துக்கு போனால் உயர்ந்த நிலை, நரகத்திற்கு போனால் தாழ்ந்த நிலை. அந்த சூட்டினுடைய வலிமை குறைவாக இருக்கும். இப்போ அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிடல தானே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இவர் சர்வ சாதாரணமாக அதிலே நடந்து செல்கிறார் என்றால் இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? இந்த ஹாத்தம் தை ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடைக்கு அவ்வளவு பெரிய கருணை அல்லாஹ்விடத்தில், அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது, அவ்வளவு பெரிய சங்கை இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த செய்தி இன்னும் தொடர்கிறது. எனக்கான தரப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் சரியாக நிறைவுபடுத்துவேன். இப்போது ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் மீண்டும் தொடருவேன். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி பல்வேறு காட்சிகளை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஜகாத்து சதக்கா தராதவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்றோம். இப்போ தர்றது அவன், கொடுக்க சொல்கிறது அவன். தந்ததை நாம் வாங்கி கொண்டு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு நோ ரைட்ஸ். இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவர் தன்னுடைய பணியாள்கிட்ட, வேலைக்காரன்ட்ட, இந்தாப்பா 1 லட்ச ரூபா இருக்குது, இதை போய் அவருக்கு நீ ஒரு 10,000 ரூபா கொடு, இவருக்கு ஒரு 50,000 கொடு, இவருக்கு ஒரு 25,000 கொடு என்று, இவருக்கு ஒரு 15,000 கொடு என்று பிரித்து சொல்கிறார். அல்லது அந்த 15,000 நீ எடுத்துக்கோங்கிறார். இவருக்கு 10,000, அவருக்கு 20,000, 50,000, ஒரு 15,000 நீ எடுத்துக்க அப்படின்ட்டு. இவன் அதெல்லாம் கொடுக்காம 1 லட்சத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு போஸ்ட்டை, ஒரு முதலாளிகிட்ட, ஒரு பணியாளர் சொல்ல முடியுமா என்ன? ஆனால் சொல்கிறோம். எங்கே சொல்கிறோம்? அவன் எஜமானன், அவன் 2.5% கொடு அப்படிங்கிறான்ல. ஆனால் அதை கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன வழிவகைகள் இருக்கிறதோ அதை உலமாக்களிடமிருந்து ஃபத்வாவை தேடுகிறோம். இதுவே பெரிய தவறு. அது அவன் 2% கொடுக்கிற சொல்கிறானா, நான் 5% கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வாங்க, உங்களுடைய அந்த செல்வம் பன்மடங்காக அடுத்தவரிடமே பெறுகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை சீக்கிரம் வராது. அது ஈமானினுடைய உச்சநிலை. எனவே சதக்கா என்பது அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கபா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஒரு சோதனை இவனுக்கு ஏற்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறான். அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறான். நடக்குமா இல்லையா? அதை மாற்றும் ஒரே சக்தி சதக்காவுக்கு இருக்கிறது, அல்லது துவாவுக்கு இருக்கிறது. சதக்காவும் மாற்றும், துவாவும் மாற்றும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம், ஒரு நாள் அவங்க ஒரு ஆளோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பொது வெளியில். அப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறார். அவங்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் அந்த ஆளையே உற்று உற்று பார்க்குறார். அப்போ சுலைமான் கேட்குறாங்க, என்ன அந்த ஆளை நீங்கள் உத்து உத்து பார்க்குறீங்களே என்ன அப்படின்ட்டு. வந்திக்கிற ஆள் வேறு யாரும் இல்லை, இஸ்ராயில் தான், மலக்குல் மௌத்து, ரூஹை வாங்குற ஆள். என்ன உத்து உத்து பார்க்குறீங்களே, என்ன ஆச்சு? இல்லை, நாளை காலையில் அவனோட வேலை முடிக்க சொல்லியிருக்கேன்னா அல்லாஹ் அவனோட ரூஹை நான் பிடுங்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் ஒரு இரவு தான் அவனுக்கு பாக்கி இருக்குது, நாளை காலையில் அவன் மௌத்தாயிடுமா அப்படின்னு சொன்னான். சரி, அவன் போகிறான். கொஞ்சம் நாள் கழித்து
ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் கழித்ததற்கு பிறகு அந்த மனிதன் தெருவிலே நடந்து போவதை பார்க்கிறார்கள். எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு மலக்கு பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த மனிதனா பொய் சொல்றதுக்கு? ஆடு பொய் சொல்லாது, மாடு பொய் சொல்லாது, எறும்பு பொய் சொல்லாது, நாய் பொய் சொல்லாது, கோழி பொய் சொல்லாது, மனிதன் சொல்லுவான். மலக்கு என்பவர்கள் லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் என்ன ஏவினானோ அதை தவிர வேறு எதையும் செய்ய தெரியாதவர்கள். வேறு எதையும் செய்ய தெரியாதவங்களுக்கு. ஆனால் நமக்கு செய்ய தெரியும். தெரிஞ்சும் நாம் செய்யவில்லை என்றால் நாம் மலக்கை விட மேலமாயிடும். ஏன்னா அவங்களுக்கு செய்ய தெரியாது. நமக்கு செய்ய தெரிஞ்சும் நாம் அந்த தவறுகளை செய்யவில்லை என்றால் மலக்கை விட நாம் உயர்வு. சரி, இப்போ மலக்கு போய் சொல்ல மாட்டாங்க. இப்போ அவன் போறானே, ஒருவேளை அவனை மாதிரி வேற ஒருத்தனோ அல்லது ரெட்ட பிள்ளையோ, இப்படிலாம் ஒரு டவுட் அவங்களுக்கு வருது. சரி, எப்படியும் வரத்தானே செய்வாங்க, வரட்டும் அப்படின்னு இஸ்ராயல் வர்றாங்க. ஒரு நாள் வந்து சந்திக்க வராங்க. இஸ்ராயல், நீங்கள் ஒரு ஆளை சொன்னீங்களே, ஆமாம் யாவும் இருக்கா? போன தடவை வரும்பொழுது நாளைக்கு இவனோட ரூஹன் அப்படிங்கிறவன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சொன்னேன். அவனை மாதிரி ஒருத்தனை பார்த்தனே, அவன் தானா அல்லது அவனை மாதிரியா என்று எனக்கு தெரியல. சில பேர் ஒரே சாடையில் இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்க இல்லையா? ரெட்ட பிள்ளையாக இருந்தால் இருப்பாங்க, சொந்த உறவுகள்லையும் இந்த மாதிரி இருக்கும். அச்சு அசல் ஒரு மாதிரியே இருந்தது. நீங்கள் பார்த்தது அதே ஆள் தான், வேறு ஆள் இல்லை. நான் ரூஹ பிடுங்க இல்லை, அல்லாஹ் தள்ளி போட்டான். என்ன ஆச்சு? அவன் போகிற வழியில் தன்னுடைய குடும்பத்திற்கு உணவை வாங்கி சென்றான். ஒரு பார்சல் உணவை வாங்கிட்டு போகிறான், பிள்ளைகளுக்கு மனைவிக்கு வாங்கிட்டு போகிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு யாசகன் நின்று கொண்டு, நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்டவொடனே இதை கொடுத்துட்டான். அவன் சாப்பிட்டுட்டு யா அல்லாஹ் இவனுடைய ஹயாத்தை நீளமாக்குன்னு துவா கேட்டான். ரெண்டும் இணையுது, சதக்காவும் இணைகிறது, துவாவும் இணைகிறது. அல்லாஹ் அவனுக்கு 40 வருஷத்தை அதிகமாக்கிட்டான். 4 நாள் இல்லை, 4 வருஷம் இல்லை, 40 வருஷம். அதுவும் பெருசல்ல. எப்படி தெரியுமா? அந்த 40 வருஷத்திலே இவன் பாவமே செய்ய மாட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்போ இந்த சதக்கா ஜக்காத்திற்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது அத்தகைய உயர்வானது. நான் ரொம்ப பயமுறுத்தலே செய்யாமல் இதையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஏன்னா எல்லாமே தலையை உடைக்கிறத பற்றி சொல்கிறீங்க, முள்ளை சாப்பிட்றதை பற்றி சொல்கிறீங்கன்னு. இது எல்லாம் நரகவாதிகளை பற்றி நம்ம பேசி முடிக்கும் பொழுது சொர்க்கத்தை பற்றி நம்ம பேசி, ஏன்னா நைட்டில் பயமான கனவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். நான் அப்படி அனுப்ப மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் உங்களை நல்ல கனவுகள் வருவது மாதிரி, சுவர்க்கத்தை பார்ப்பது மாதிரி சொல்லி அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, இன்னும் ஒரு சமூகத்தை பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய ஒரு கட்டை தெருவில் கிடக்குது, ஒரு கட்டை, மரக்கட்டை. அது போகக்கூடிய வரக்கூடியவர்களுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு காயத்தையும் ஏற்படுத்துகிறது. பெரிய சங்கடத்திலே ஆழ்ந்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவன் யார் இந்த மாதிரி அவனுடைய ஆடைகள்லாம் கிழியுது, அவனுக்கு காயத்தை ஏற்படுத்துதே அப்படின்னு கேட்கும் பொழுது, இவன் பாதையிலே உட்கார்ந்து கொண்டு வர்றவன் போகிறவனை பார்த்து கமெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன். இவனா, இவன் இப்படிப்பட்டவன், அவனா அப்படிப்பட்டவன், அப்படி இப்படி இப்படின்னு பேசி கொண்டிருக்கக்கூடியவன். மனிதர்களுடைய குறைகளையே பேசி நிறை காணக்கூடியவர்கள். இதுக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குமா இல்லையா? எனவே இவர்களுக்கு இத்தகைய தண்டனையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை தாண்டி போகும் பொழுது ஒரு ஆறு, அவர்கள் கண்ட காட்சி இருக்கிறதே 1000ஐயும் தாண்டும். மேராஜுடைய பாடத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1000ஐயும் தாண்டும். அவர்கள் பார்க்காத எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் ஆயின் கண்ணிலே அல்லாஹ் காட்டினான். அப்படி கண்ணிலேயே அல்லாஹ் காட்டினான். அது உறுதி தானே? காதில் செவியை வாங்கிறதை விட, செவிப்புலனில் செய்திகளை வாங்குவதை விட கண்ணால் நாம் பார்ப்பது என்பது இன்னும் உறுதியானதா இல்லையா? எனவே தன்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து எல்லாவற்றையும் அல்லாஹ் காண்பித்தான். எதையும் விட்டு வைக்கல. எதுவும் அவங்க அல்லாஹ்வையே பார்த்ததுக்கு பிறகு வேற என்ன இருக்கு? அதுக்கு மேலே ஒன்று இருக்கா என்ன? அல்லாஹ்வையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் பார்க்கல. அப்போ அவ்வளவு தெளிவாக எல்லா காட்சியையும் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கிறான். இப்போ பார்க்குறாங்க ஒரு ஆறு. அந்த ஆறு என்னன்னு கேட்டால் இரத்தமாக ஓடுகிறது. ஆறே இரத்த ஆறு.
சொர்க்கோலோகத்தில் ஓடக்கூடிய ஆறுகளை பற்றி நம்ம பின்னால் பேசுவோம். இப்போ ஓடக்கூடிய ஆறு இரத்தமாக ஓடுகிறது, வாடை துர்வாடை வீசுகிறது, அவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. அந்த ஆற்றிலே ஒருவன் நடுவிலே கடந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் நீந்தி 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 எப்படியாவது கரையேறிவிட வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து ஒரு வகையாக கரைக்கு வர்றான். கரைக்கு கிட்டே நெருங்கியவுடன் அங்கே ஒரு மலக்கு நிற்கிறான். ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அவன் தலையில் அடித்த உடனே துள்ளி பாய்ந்து அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதிக்கு போயிட்டான். திரும்பவும் அந்த இரத்த ஆறிலே அவன் தத்தளிக்கிறான். இப்படி தொடர்ந்து கரைக்கு வருவதும், கல்லால் அந்த மலக்கு அவனை அடிப்பதும், அவன் நடு ஆற்றிலே போய் விழுவதும், மீண்டும் நீந்தி வருவதும், இப்படியாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவல காட்சியை பார்த்து யார் இவன்? இங்கதான் ரொம்ப கவனமாக நாம் கேட்க வேண்டிய விஷயம். இவன் யாருமல்ல, வட்டி வாங்கியவன், ரிபா, இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு வட்டி ஆகமாக்குறதுக்கு எவ்வளோ பேர் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு யோசிக்கணும், அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிட்டான் ஏன்லாம் கேட்கக்கூடாது. கேட்பீங்களா? அல்லாஹ் ஹராமாக்கிக்கிறான், எஜமானன், நாம அடிமை என்பதை புரிந்துக்கணும். அவன் ஹராமாக்கி விட்டால் அது ஹராம் தான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வட்டியை சாப்பிட்டவர்கள் ஆகிரத்தில் எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? கபரில் இருந்து பேய் பிடித்தவன் போல, பிசாசு பிடித்தவன் மாதிரி எழுப்பப்படுவான். அல்லாஹ் அப்படியே சொல்றான் குர்ஆன்ல. சூரா பக்ரால தான் இடம்பெறுகிறது வசனம். அவன் பேய் பிசாசு தாக்கியது போன்று அப்படியே திக்பிரமை பிடித்தவனாக அவன் என்ன செய்வான்? கபரில் இருந்து எழுப்பப்படுவான். எழும்பும் போது கியாமத்தில் அப்படிதான் வருவான், பிசாசு பிடிச்சவன மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம ஒரு ஊரை நான் குறிப்பிடல, என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னிடத்துல சொன்ன விஷயம், அவர் சொன்னது, ஒரு நல்ல நண்பர், அவர் ஒரு மார்க்கத்தில் பேணுதலானவர், ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டவர். அவர் சொன்ன விஷயம், அவர் ஊரில், எங்கள் ஊரில் நான் கண்ணால் பார்த்த நிகழ்ச்சின்னு சொன்னார். நான் கண்ணால் பார்த்த நிகழ்ச்சின்னு அவர் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா நீங்கள் பயானில் சொல்லி காட்டுறதுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒருத்தர் மரணித்திட்டார், மூத்தாயிட்டார் எங்கள் ஊரில். அவர் அடக்கம் செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு சாயந்தேரம், அன்னைக்கு காலையில் அடக்கம் செஞ்சாச்சு, மாலை வேளையிலே எல்லாம் ஒரு பரபரப்பாயிடுச்சு ஊர். எல்லாமே ஊர் பூரா மையவாடிக்கு திரண்டு வந்தது. காரணம் என்னன்னா, அந்த கபரில் இருந்து நெருப்பு ஜுவாலை வெளிவருவதை நாங்கள் பார்த்தோங்கிறார். எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நாங்கள் கண்ணால் பார்த்தோம் ஹஸ்ரத், எங்க கண்ணால் பார்த்ததை சொல்றோம். என்ன காரணம் என்று அதையும் அவரே சொல்கிறார். அவர் வட்டியிலே மூழ்கியவர், கொடும் வட்டி வாங்கக்கூடியவர், ஏழைகளினுடைய இரத்தத்தை கசக்கி பிழிபவர். இன்னைக்கு பேங்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நஃப்ஸ் இருக்கே பொல்லாதது. நஃப்ஸும் ஷைத்தானும் ஒரு மனிதனுக்கு கடுமையான எதிரிகள். ஆனால் நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி தான் அது சொல்லும். பேங்கில் நம்ம 1 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கிறோம் உதாரணத்திற்கு. அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் 6%, 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் 1,06,000 1,06,000 வந்துடுது. இந்த 6,000 உடனடியாக எடுத்துடணும். உடனடியாக நீங்கள் என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். எடுத்து எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற உலமாக்களினுடைய தீர்ப்பு கொடுத்துடணும். இப்போ நம்ம எடுக்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நாள் போய் அந்த 6,000 ரூபாய்க்கும் வட்டி வரும். நம்ம எடுக்காமல் இருந்தால் 1 லட்சத்தி, அடுத்த முறை 1,06,000 ரூபாய்க்கு போடுவான். நான் சாதாரணமாக 1 லட்சம் சொல்கிறேன், 10 லட்சம் 20 லட்சம் போட்டால் அதுக்கு தான் அந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு கட்டத்தில் இந்த 6,000 என்பது 60,000 மாறுகிறது என்று வைங்க. இப்போ நமக்கு நஃப்ஸு கொஞ்சம் பிசாஸ் ஆகும். 60,000 கொடுக்குறதா? நம்ம ஹஸ்ரத்தில் போய் கேட்போம், ஹஸ்ரத் இது இப்படித்தான் அவங்களே நமக்கு விளக்கம் சொல்லி தருவாங்க. நம்ம கிட்டத்தில் இது இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது இப்படிப்பட்டது, இது அப்படிப்பட்டது என்று அவர்களே விளக்கம் சொல்வாங்க. அவங்க உலமாக்களுக்கு மேல் உலமாக்களாக முஃப்திகளாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவர் கடுமையாக ஏழைகளினுடைய இரத்தத்தை கசக்கி பிழியக்கூடியவர். அந்த இறக்கமே காட்ட மாட்டார்.
விட்டு கொடுக்கவே மாட்டார். வீட்டை வித்தாவது அடமானம் வச்சாவது என் காசை திருப்பு அப்படிம்பார். அப்படிப்பட்ட வட்டியிலே ஈடுபட்ட அவர் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் என்று என்னுடைய நண்பர் சொன்னதை நான் இந்த நேரத்தில் நம் எல்லோருக்குமாக நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை நமக்கு தந்திருக்கிறான். அதில் நாம் அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்துட்டோமாக்கும் நமக்கு ஆகிரத்தில் பிரச்சனை இல்லை. அங்கே போனதுக்கு பிறகு இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமே வேலை இல்லை. இப்போ நடக்கணும். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இங்கே நீங்கள் அரிசியை விதைத்து விட்டு அங்கே கோதுமையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கேழ்வரகை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கம்பத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, இல்லையா? என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்கிறார்கள் வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்தது எங்களை போன்றவர்களுக்கு சில மனிதர்களை காட்டப்பட்டது. நெருப்பினால் ஆன கத்திரிக்கோல், அந்த கத்திரிக்கோலை நெருப்பில் செய்யப்பட்டிருக்கு சிஸ்டர்ஸ். அதை கொண்டு அவருடைய நாவையும் உதடுகளையும் கட் பண்ணப்படுது. எவ்வளவு பெரிய தண்டனை அதெல்லாம்! அவருடைய நாவும் உதடும் துண்டாக்கப்படுகிறது. இவங்கெல்லாம் யாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க. ஜிப்ரீலே, இது யார்? ஹுதபாக்கள், உங்களிலே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், உங்க சமூகத்திலே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள். நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க தங்க செயல்படுத்த மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அது இருக்காது. நிறைய பேசுவாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க, ஆனால் அதில் எந்த பகுதியையும் தங்களுடைய வாழ்வியலில் கொண்டு வர மாட்டார்கள். இப்படிப்பட்ட இவர்களுடைய நாவைத்தான் நெருப்பு கத்திரியால் துண்டிக்கப்படுகிறது என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தகவலையும் நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்ம ரொம்ப இப்போ நம்ம செய்யாததை ஒரு விஷயத்தை நம்ம ஏவக்கூடாதுன்னா ஏவணும், ஆனால் நாமளும் செய்யணுமா இல்லையா? ஏவினா நாளை மறு உலகத்தில் இந்த உலமாக்களை பார்த்து மக்கள் சொல்லுவாங்களாம், என்ன இவருக்கு இவ்வளோ தண்டனை வழங்கப்படுது? அப்போ அவன் சொல்லப்படணும், இவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? இப்படி செய்யணும்னு சொன்னாரா? ஆமாம், ஆனால் அவர் செய்யலை. இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாம், அவர் செஞ்சார். எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்யலை. அப்போ உலகத்தில் நம்ம இருக்கக்கூடியவர்களை பெருசாக மக்கள் மதிச்சிருப்பாங்க, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் மரியாதைக்குரியவரா? அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியத்திற்குரியவரா? அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு அவர் தூரமானவரா என்பதை அவதானிக்க வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் உண்டு. குறிப்பாக உலமாக்களுக்கு, ஹுதபாக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு உபதேசிக்கக்கூடிய உரையாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வேன். சில மனிதர்களை பார்க்குறாங்க. இந்த 1-2 இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு மற்ற நல்ல கனவுக்கு நம்ம வந்துடுவோம். சில மனிதர்கள் காட்டப்பட்டது, நான் தான் சொன்னேனே 1000 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அவர்களுடைய நகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் தாமிரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. தாமிரத்தால் செய்யப்பட்ட அவர்கள் தங்களுடைய அந்த நகங்களை கொண்டு முகத்தையும் நெஞ்சையும் உடம்பையும் கீறிக்கொண்டே இருக்கிறாங்க. ரத்தம் வடியுது. இப்போ முடிஞ்சு போகிற சமாச்சாரம் இல்லை. கியாமத்துங்கிறது முடிஞ்சு போகிற சமாச்சாரமா? இல்லையே. ஒரு ஹதீது வருது, சொர்க்கவாதிகள் சொர்க்கலோகத்தில் இருப்பாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவான். நரகவாதிகள் நரகத்தில் இருப்பாங்க, அவங்களையும் கொண்டு வந்து நிறுத்துவான். ரெண்டுக்கு மத்தியில் ஒரு ஆட்டை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த ஆட்டை கொண்டு வந்து சொல்லப்படும், இது மௌத்து என்ற ஒரு நிலையை ஆட்டினுடைய ரூபத்தில் கொண்டு வரப்படும். சில சமயங்களில் கஷ்டம் ரொம்ப வந்துருச்சுன்னா செத்து போனால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்களே இல்லையா? அது சொல்கிறதுக்கு ஷரியத்தில் அனுமதியே இல்லை. மௌத்தை நீங்கள் கேட்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தை கேட்கக்கூடாது, ஷரியத்தில் அனுமதி இல்லை. கஷ்டம் வந்தால் சகிச்சுக்கோ, அல்லாஹ்விடத்தில் கேளு, பொறுமையாக இரு. அதற்கு தகுந்தவாறு கூலியையும் அல்லாஹு தஆலா வாழ்விலே வளத்தையும் அல்லாஹ் தருவான்.
அப்போ என்ன, அந்த ஆடு என்பது மூத்து. அந்த ஆட்டை கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில் அல்லாஹ் கொண்டு வருவான். எல்லாரும் பார்ப்பாங்க, ஹாதா மௌத்துன், இது மௌத் சொல்லி அந்த ஆட்டை அறுக்கப்படும். ஆடு செத்துடுச்சு, என்னாச்சு, மௌத்து ஆயிடுச்சு, இனிமேல் யாருக்கும் மௌத்து வராது. அப்போ சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைவார்கள். நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் மௌத்தாயிட்டா பரவாயில்லையே அப்படி நினைப்பாங்களா? இல்லையா? முடியாதே, ஆடு செத்து போச்சே, மௌத்துக்கு மௌத்து வந்துருச்சே, இப்படியான ஒரு நிலை ஏற்படும் என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இவர்கள் எல்லாம் முகத்தை அந்த தாமிர நகத்தால் முகத்தையும் நெஞ்சையும் உடம்பையும் கீறி கிழித்துக் கொண்டிருப்பார்கள். யார் இவர்கள்? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியவர்கள். அடுத்தவர்களை பற்றி அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் உங்கள் சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட விரும்புவீர்களா? லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ, நீங்கள் வெறுப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இது. எனவே அத்தகைய தண்டனைகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். யாரை பற்றியும் நீங்கள் குறை பேசக்கூடாது என்கிறான். எனவே இப்படி பேசக்கூடியவர்களுக்கு இத்தகைய தண்டனை வழங்கப்படும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் தருகிறார்கள். அடுத்து ஒரு பெரிய பாறை, அந்த பாறையிலிருந்து ஒரு காளை சவுறு காளை மாடு வெளியில் வருது. வெளியில் வந்த அந்த காளை மாடு மீண்டும் அந்த பாறைக்குள்ளே நுழைய பார்க்கிறது. முடியுமா? முடியல. அது ட்ரை பண்ணுது, முடியல. இது யாரு அப்படிங்கும்போது இவர்கள் கடின வார்த்தைகள் பேசியவர்கள். இந்த பேசும்போதே கவனமாக பேசணும். ஒரு கடினமான வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, வாபஸ் வாங்கினா அதுக்குள்ளே எங்கேயே போயிடும், வாட்ஸ்அப்பில் போயிடுதா இல்லையா? இப்போ குயிக்காக போயிடுது. இப்போ எவ்வளவு கம்யூனிகேஷன் எவ்வளோ வேகமாக இருக்குது, குயிக்காக இருக்குது. வார்த்தையை பேசிவிட்டு வாபஸ், நீ பேசின ஒரு ஆளை பற்றி பேசி அனுப்பிட்டான், அவருக்கு திட்டி அனுப்பிட்டான்னு வச்சுக்கோ. திட்டி அனுப்புனதுக்கு பிறகு உனக்கு தகவல் வருது, அட நீ பேசுனதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது உனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஆஹா, நம்ம பேசிட்டோமே. அதுக்குள்ளே அது எத்தனை வாட்ஸ்அப்பில் எத்தனை போயிருக்கும், எத்தனை குரூப்பில் போயிருக்கும். ஷேர் ஆல் குரூப்னு வேற போட்டு அனுப்புகிறான். இப்போ எல்லாத்துக்கும் அனுப்பு அப்படிங்கிறான். எல்லார பாவத்தையும் நீ சுமந்துக்கோ. முதல்ல இந்த ஷேர் பண்ணுறதையே விட்டுருங்க. நல்ல விஷயமே அல்ல. ஒரு நல்ல விஷயம் வருது என்றாலும் கூட, ஒரு நல்ல விஷயம் வருதுன்னு வைங்களேன், ரமலான் இத்தனாம் தேதி வருது அப்படின்னு சொல்லுது, அத்தனாம் தேதி தான் வருமா, நம்ம பிரேய பார்க்க வேணாமா, அதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. அது உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகு, பிறையை பார்க்கப்பட்டதற்கு பிறகு, முஅல்லிம்கள் உலமாக்கள் அறிவித்த, அரசாங்கம் அறிவித்ததற்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும். அதான் மார்க்கம். காலி அறிவிக்கணும். அதை விட்டுட்டு அவர் எல்லாரும் காலியானா எப்படி? இதெல்லாம் முறை இல்லை. எனவே நாம் இவன் ஒரு வார்த்தையை பேசிட்டான், பேசின பிறகு இப்போ அந்த டேட்டில் அவர் நோன்பு வைப்பாரா? அன்னைக்கு நோன்பு இல்லைன்னு அரசு அறிவிச்சுட்டு இவர் என்ன செய்வார்? நல்ல விஷயம் தான் அவர் செஞ்சான்னு நினைக்கிறார். அப்படி அல்ல. உறுதிப்படுத்தப்படாத எந்த விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீ காதில் வாங்குற, ஒரு விஷயத்தை நீ காதில் வாங்கிட்ட, அந்த விஷயம் உண்மைதான், 100% உண்மை. அதை போய் நீ ஒருத்தர்கிட்ட சொல்கிற, ஆனால் அது உண்மையா என்று நீ செக் பண்ணலை. ஆனால் உன்னுடைய நண்பன்கிட்ட போய், மச்சான் கேட்டியா விஷயம் இப்படியா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதனை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காதில் கேட்டதை உறுதிப்படுத்தாமல், அது உண்மையான செய்தியாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு பாஸ் பண்ணக்கூடியவன் பொய்யன் அப்படிங்கிறாங்க. இப்போ பொய்யனுக்கு என்ன தண்டனைங்கிறது வேற வருது. எனவே இந்த பேச்சு பேசிவிட்டு அதை வாபஸ் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த நிலை. இந்த காளை மாடு எப்படி அந்த பாறைகள் பாருங்க, அது மாடாக வச்சிருக்கிறான், அவன் மாடாயிட்டான்னு காட்டுறான். அந்த காளை மாடு அந்த பாறைக்குள் போக முடியாமல் திணறிக்கொண்டு இருப்பதை போன்று இவன் பேசின பேச்சு எங்கெல்லாமோ போயிடும். அதுக்கப்புறம் இவன் கை சேதப்பட்டுக்கிட்டே இருப்பான். எத்தனை பேரை கொண்டு அழிக்கிறது? அது யாருக்கெல்லாம் அது போயிருக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது.
எனவே இதெல்லாம் ஆகிரத்தில் தண்டனைக்குரிய விஷயங்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்துவிட்டு பாக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை நாம் சொல்ல வருவோம். சொர்க்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பித்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அல்லாஹ் நம்மை எல்லாம் சொர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பானாக. சொர்க்கம் என்பது அவ்வளோ அழகானது. கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. துன்பங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. வறுமையை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீங்கள் தாராளமாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீங்கள் இபாதத்தை குறைவாக செய்தாலும், வணக்க வழிபாடுகளை குறைவாக நீங்கள் செய்தாலும், தான தர்மங்களை அதிகமாக நீங்கள் செய்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தால் தான் நீங்கள் உயர்ந்தால். ஆனால் ஃபர்லான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஒரு மனிதர் வர்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யாரை சொல்ல ஐவேளை தொழுகையை தொழ சொன்னீங்க, நான் தொழுவேன், நான் வேறு சுண்ணத்தெல்லாம் தொழ மாட்டேன். சரி. ரமலானில் நோன்பு பிடிக்க சொன்னீங்க, ஆமாம் அது பிடிப்பேன், சுண்ணத்தான் நோம்பெல்லாம் பிடிக்க மாட்டேன். சரி. ஜக்காத்து கொடுக்க சொன்னீங்க, அது கரெக்டாக எனக்கு பணம் இருந்தால் நான் 2.5% கொடுப்பேன், அதுக்கு மேலெல்லாம் எனக்கு கொடுக்க இயலாது. சரி. ஹஜ்ஜு செய்ய சொன்னீங்க, வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்வேன், உம்ராவும் செஞ்சுக்கிடுவேன், அவ்வளோதான், இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரின்னு சொல்லலான்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுன்னா இவரை பார்த்துக்கங்கிறாங்க. நீங்கள் புரிந்து கொள்ளணும், இதில் சொர்க்கவாதி என்பது வேறு, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து என்பது வேறு. இவர் சுன்னத்தையும் தொழுதால், சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் அவர் செய்தால், அந்த சொர்க்கலோகத்தில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதை பற்றி ஹதீதுகளில் வரும்பொழுது ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே உள்ள தூரம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஒரு கேட்டகரிக்குள்ள வித்தியாசம் வானிலிருந்து தெரியக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தூரம் என்கிறார்கள். அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. அது எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது அந்த நட்சத்திரம். அவ்வளவு தூரத்தில் அது வித்தியாசப்படும். அல்லாஹ் நம்மை எல்லாம் சொர்க்கலோகத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவில் அல்லாஹ் குடியிருத்தாட்டுவானாக. நம்ம ஆமீன் சொல்கிறதுல தயங்கிடவே கூடாது. அது கபூலான நேரமாக இருந்தால் அல்லாஹ் கபூலாக்கிக்கிட்டு நம்மெல்லாம் பரிசுத்தப்படுத்திடுவோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்போ சொர்க்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய தலைவாயில் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த தலைவாயில், இப்போ இந்த கேட் இருக்குது, இது எவ்வளோ 5-6 அடி இருக்குமா, 7 அடி இருக்கும். அந்த பாருங்கள், அது ஒரு 15 அடி இருக்கும். ஒரு பெரிய அரண்மனையில் கேட்டு போட்டிருப்பாங்க, 40 அடி இருக்கும், 50 அடி இருக்கும். சொர்க்கத்தினுடைய தலைவாயில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருவன் குதிரையில அமர்ந்து அவன் வேகமாக தொடர்ந்து இரவும் பகலுமாக பிரயாணித்துக் கொண்டு இருக்கிறான். எவ்வளோ காலம்? 100 வருஷம் பிரயாணித்தால் இந்த எண்டிலிருந்து அந்த எண்டுக்கு வர முடியும். அப்போ எவ்வளோ அகலம் நீங்கள் பார்த்துக்கங்க. கற்பனை பண்ண முடியுமா? நீங்கள் கற்பனை பண்ண முடியாதுங்கிறாங்க. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் வர்ணனையை கேட்டிராத, கற்பனை செய்து பார்க்க முடியாத சொர்க்கம் சுந்தரமானது, அவ்வளவு சுகமானது, ஆச்சரியமானது. அங்கே இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாம் கஸ்தூரியிலானது. அங்கே இருக்கக்கூடிய வீடுகளினுடைய ஒரு செங்கல் தங்கம், இன்னொரு செங்கம் வெள்ளி. ஒரு செங்கல் தங்கமாக இருந்தால் தான் நமக்கு போதுமே, ஒரு ஜுவல்லர்ஸ் வச்சிடலாமே. செங்கல்னா சின்ன செங்கல் இல்லை, பெரிய பெரிய செங்கலாக இருக்கும், ஒரு ஜுவல்லர்ஸே வச்சிடலாம். வீடு பூரா சொக்கம். வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக குறைந்த வீட்டினுடைய அளவு என்ன தெரியுமா? இந்த துனியாவை விட பெருசு. நம்ப முடியுதா? நம்ப முடியாது. ஆனால் நம்பித்தான் ஆகணும். சொல்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளோ பெரிய வீட்டை வச்சு என்ன செய்ய? நானும் என் மனைவி 4 மக்கள் இருக்கிறோம் ஒரு வீட்டில் உட்காந்தாச்சு. உலகம் துனியா மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் மலேசியா மாதிரி இல்லை, கோலாலம்பூர் மாதிரி இல்லை, துனியா மாதிரி. எத்தனை கிலோமீட்டர், இங்கே எத்தனை கிலோமீட்டர், இங்கே எத்தனை கிலோமீட்டர், இங்கே எப்படி வாழ்வதுன்னா அதுக்கு விளக்கம் இருக்கு. அங்கே அப்படிலாம் 4-5 பேர்லாம் இருக்க மாட்டீங்க. வேலை ஆட்களுங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நான் அடுத்த செய்தியை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அந்த செய்தியை கடைசியாக சொல்வேன். ஏன் இவ்வளவு பெரிய வீடுகள் தரப்படுகிறது? இவ்வளவு பெரிய வீட்டை அல்லாஹ் ஏன் தர்றான் அப்படின்னா அது ஆச்சரியமானது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே விளக்கம் சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், சொர்க்கலோகத்தில் பஜார் இருக்குமான்னு கேட்குறாங்க.
அப்படி கேட்குறாங்க. அங்கே கடை தெருவு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அங்கே கடைத்து சூக்குல் ஜன்னா, சொர்க்கலோகத்தில் கடை தெருவு இருக்கும். அங்கே என்ன விற்கும்? எல்லாம் விற்கும். நம்ம காசுலாம் ஒன்றும் தேவையில்லையே, எல்லாம் ரப்பு தர்றது தானே. அங்கே போய் பணத்தை சம்பாதிக்கிறது, கொள்வது, அங்கே எச்சில் துப்புறது, காரல், மலஜல உபாதை ஒன்றும் கிடையாது. இந்த பிரச்சனை இல்லை. தலைவலி இல்லை, காய்ச்சல் இல்லை, வேதனைகள் இல்லை, மன உளைச்சல் இல்லை, ஒன்றும் கிடையாது. அங்கே சுந்தரமாக வாழ முடியும். எவ்வளோ பெரிய தௌஃபீக் அது. நிம்மதியாக படுத்து தூங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். தூங்கலான்னு கூட இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். தூக்கமும் கிடையாது. அங்கே தூங்கிறதுலாம் இல்லை. இங்கே தூக்கம்தான். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, களைப்பை நீக்கக்கூடியதாக நாம் ஆக்கி இருக்கிறோம். ஒரு தூங்கி எழுந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லை. அங்கே அதெல்லாம் கிடையாது. நமக்கு தூக்கம் பெருசாக அங்கே தெரியுது, அங்கெல்லாம் தூக்கமா அப்படின்னு ஆகிடும். அங்கே அவ்வளோ நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அங்கும் இதே மாதிரி ஒரு குழுவிலே இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அங்கே இருந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிலாம் இருக்கும். அங்கே மஜ்லிஸுகள் நடக்கும். அங்கே மஜ்லிஸ் என்ன நடக்க போகிறது? அல்லாவை புகழ்வது, ரசூலை புகழ்வது, வேற ஒன்றும் கிடையாது. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத்து இல்லை, உம்ரா இல்லை, ஹஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ இங்கே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிரு, அங்கே ஃப்ரீ ஆகிடலாம். இங்கே எல்லாம் கரெக்டாக நீ செஞ்சிட்டான்னு சொன்னால் அங்கே நம்ம என்ன செஞ்சலாம்? ஃப்ரீயாக இருக்கலாம். எனவே இறைவனுடைய கட்டளைக்கு, அவருடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு நாம் நடக்கும் பொழுது ஆகிரத்து நமக்கு லேசாக இருக்கும். இன்னொருத்தர் கேட்குறாங்க, ஒரு சஹாபி கேட்குறாங்க, நாயுமே அங்கே விவசாயம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விவசாயம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உண்டு உண்டு. நீங்கள் விவசாயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டா அந்த ஏரியாவை அல்லாஹ் கொடுத்துரும், அதில் விவசாயம் செய். அவங்களுக்கு கரும்பு தோட்டம் அல்லது அரிசி அல்லது கோதுமை, உலகத்தில் ஏதாவது என்ன செஞ்சுருப்பாங்க, அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க இல்லையா? விவசாயம்னா அவங்களுக்கு உயிர் மாதிரி இருக்கும். சில கிராமத்து வாசிகள் நம்ம பார்த்துருக்குறோம், அவ்வளோ கொண்டாடுவாங்க. விவசாயிகள் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு இல்லையா? அப்போ அவங்க கேட்குறாங்க, விவசாயம் செய்ய முடியுமான? விவசாயம், அதற்கான விதைகள் தரப்படும், அதற்கான பணியாளர்கள் வருவாங்க, வந்து அப்படியே தூவுவாங்க, தூவிக்கிட்டே விதையை தூக்கிட்டு போவாங்க. தூவி கடைசி ஒரு எல்லை முடிந்ததுக்கு பிறகு திரும்பி பார்ப்பாங்க, எல்லா செடிகளும் வளர்ந்து கதிர் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். இப்போ கதிர் அறுவடை செய்கிறது நிறைய மிஷின் வந்துருச்சு இல்லை? அங்கே உள்ள மிஷின் மாதிரிலாம் கிடையாது. கடன் அங்கனைகளே அறுவடை செஞ்செல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் பஜாருக்கு போயிடும். அங்கேயும் நீங்கள் கடை வச்சுருக்கலாம், அங்கேயும் ஹோட்டல்களில் வச்சுருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் விவசாயம் செய்ய முடியும் என்கிறார்கள். இதற்கு அடுத்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுதான் நம்ம சொன்ன அந்த வீடு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுக்கு. சொர்க்கலோகத்தில் அல்லாஹ் நம்முடைய மனைவிமார்களையும் நம்மையும் சொர்க்கலோகத்தில் இணைத்து வைப்பானாக. நல்ல கொஞ்சம் உஷாராக ஆமின்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே உலகத்திலேயே பெரிய அதாபம் நடக்குது, அங்கேயும் வந்தால் அப்படின்னு நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மனைவிமார்கள் அங்கே இருக்கணும். எப்படின்னு சொன்னால், இந்த ஹூர்லின் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, சோன நங்கையர்கள், அவங்கள பற்றி குர்ஆன் அழகாக பேசுது. அவங்க எவ்வளோ வடிவானவங்கன்னு பேசுது. இதா லமஹத், அந்த வானத்திலிருந்து அந்த பெண் எட்டி பார்த்தால் இந்த பூமி லஅபாஅத்தி துன்யா, பூமி முழுவதும் வெளிச்சமாயிடுமா. அப்போ நம்ம மனைவி இருப்பாங்க, ஹூர்லின் பெண்ணு இருப்பாங்க. எப்படி இருக்கும்? வம்பு வந்துருமே அப்படின்னா, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய இதயத்தில் இருந்து நாம் என்ன செய்து விடுவோம்? பொறாமை, வம்பு, வழக்கு, ஹசது எல்லாவற்றையும் நாம் கலட்டி விடுவோம்ங்கிறான். கல்பில் அது வரவே வராது. இதயம் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். ஹூர்லின் பெண்கள் 1-2 இருக்காது. அவருடைய இறை நெருக்கத்துக்கு தகுந்தவாறு சில பேருக்கு 1000 ஹூர்லின் பெண்கள் இருப்பாங்க, சில பேருக்கு 10,000 இருக்கும். இப்போ வீடு பெருசாக இருக்குமா இல்லையா? ஆனாலும் ஒரு சிறப்பான செய்தி, பெண்களுக்கான முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த பெண்கள் அழகிலும் அழகாக இருந்தாலும் இந்த கணவனுடைய கண்ணுக்கு தன்னுடைய துன்யாவில் தன்னோடு வாழ்ந்த மனைவி தான் மிக அழகாக தெரிவாள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் இல்லை? அருமையானவர்கள் ஷுக்குர் செய்யணும். அவ்வளவு ஹதீதுகள் அப்படி இடம்பெறுகிறது. அந்த கண்ணுக்கு சில பேருக்கு ஒரு பார்த்தா இது நல்லா இல்லையே, என்னப்பா நல்லா இருக்கப்பா, வித்தியாசம் இருக்கா இல்லையா? பார்வையில் பார்வை வித்தியாசப்படும்.
இந்த பாரு, இந்த 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 டிசைன் நல்லா இருக்கே, அருமையாக இருக்குது, இது ஒரு டிசைனா அப்படின்னு இன்னொரு கண்ணு பார்க்குது. அப்போ கண்களில் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கண்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களை மிக அழகாக்கி வைப்பான். அல்லாஹ் நம் மனைவிமார்களோடு நாம் சுவனத்திலே இருக்கக்கூடிய மிகுந்த பாக்கியத்தை தருவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, தரப்பட்ட நேரம் நெருங்கி வருகிறது. நான் சரியான நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவேன். இந்த வீடு இவ்வளவு பெருசாக ஆகிறதுக்கு இன்னும் காரணம் இது மட்டும் இல்லை. மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு ஒரு சஹாபி கேட்குறாங்க, அங்கே குழந்தை பெறலாமான்னு கேட்குறாங்க. அங்கே குழந்தை பெறுவது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பார்ப்பாங்க, இங்கே தான் நம்ம சிசேரியன், அது வம்பு ஊசி மண்ணாங்கட்டி போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அங்கேயுமா சொல்லலான்னு சொன்னாங்க, அங்கே குழந்தை பெறுவது உண்டு. சுவனவாதிகள் குழந்தையை பெறுவார்கள். எப்படி குழந்தை பெறுவார்கள்னால் அந்த கணவனும் மனைவியும் தீர்மானிக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஓகே, அப்போ அவர்கள் உறவில் ஈடுபடுவார்கள். அன்றைய தினமே அப்போதே என்னதாகிடும், அவங்க கருவறை வந்து அவங்க அந்த குழந்தை வயிற்றிலே உருவாகி அன்றைக்கே பிரசவம் நடந்துடும். ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்போ எத்தனை குழந்தை பெறலாம்? இது நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, கொட்டி கிடக்குது. குழந்தை 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 குழந்தையாக பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அது சின்ன பிள்ளையெல்லாம் இருக்காது, அதுவும் உங்களோட வயசுக்கு அது வளர்ந்துடும். அதே நாளில் அது வளர்ந்துவிடும். குழந்தைகள் கூட்டமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லையும் 10,000 20,000 குழந்தைகள் இருக்கும். அதை விட அதிகமாக இருக்கலாம். அப்படி குழந்தை பெற முடியும் என்கிறார்கள். எனவே வீடு இவ்வளோ பெருசு தேவையா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் கொடுக்கப்படும். அங்கே என்ன எல்லா விதமான சுகமும் இருக்கும். நான் எல்லாத்தையும் பேசலை. இந்த குரான்லெல்லாம் 4 ஆறுகளை பற்றி சொல்கிறான். நீராறு, பாலாறு, தேனாறு, மதுவாறு. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. இதெல்லாம் நீண்ட செய்தி. அது பேச ஆரம்பிச்சோன்னு சொன்னால் இனி ஃபஜ்ருக்கு தான் நம்ம கிளம்பி போக வேண்டியது வரும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இறுதியாக ஒரு செய்தி, இதுதான் நிறைவான ஒரு செய்தி, நிறைவான நியாமத். அதுக்கு மேலே நியாமத் ஒன்றும் இல்லை. திடீரென்று ஒரு அறிவிப்பு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காற்று சுவனலோகத்திலே வீசும். ஒரு வித்தியாசமான காற்று. அந்த காற்று வீசியதும் சுவனவாதிகள்லாம் பரவசம் அடைஞ்சிருவாங்க. பரவசம் அடைந்து உடனடியாக என்ன செய்வாங்க, எல்லாரும் தங்களுடைய வாகனத்தில் புறப்படுவாங்க. எல்லாம் வாகனம், இந்த மாதிரி வாகனம்லாம் இல்லை, இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் டப்பா அப்படின்னு ஆகிடும். குப்பை வண்டி இதெல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கும்போது நீங்கள் அதில் ஏறி நீங்கள் பறந்தீங்கன்னு சொன்னால் ஒரு செகண்டில் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிடலாம். அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு செகண்டு தான் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு பிரம்மாண்டமான மைதானம். அந்த மைதானத்தில் மேடைகள் போடப்பட்டிருக்கும், வகை வகையான மேடைகள். அதில் நபிமார்கள் இருப்பார்கள், அவுலியாக்கள் இருப்பார்கள், ஷுஹதாக்கள் இருப்பார்கள், மற்றவர்களும் இருப்பாங்க. அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அந்த மேடைகள், ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் ஆர்வத்தோடு அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கோடி 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 கோடான மக்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிலே இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மனம் நம்முடைய, இப்போ எத்தனையோ வகையான அத்தர்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இது நல்லா இருக்கே, ரொம்ப அருமையாக இருக்கே. அவர் கடந்து போனாலும் அந்த இடத்துல மனம் வீசிக்கிட்டே இருக்கும். அப்படி உயர்வான அத்தர்கள்லாம் இருக்குது. அப்படியே நிற்கும், ரொம்ப நேரம் நிற்கும். அதையெல்லாம் நாம், அந்த மனத்தை நாம் கற்பனையே செய்ய முடியாது. அப்படி ஒரு இதமான காற்றோடு கலந்த அந்த வாசனை அப்படியே வரும்பொழுது நம்முடைய உடல்லாம் புல்லரித்து விடும். அப்போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய காட்சியை அடியார்களுக்கு வழங்குவான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ அவன் கேட்பான், அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், யாரபி என்ன வேண்டுமா? நாங்கள் நினச்சி பார்க்காததையெல்லாம் நீ தந்திருக்கிற, எங்களுக்கு எதுவும் ஒன்றும் புரியல, நாங்கள் கற்பனையே செய்யவில்லை ரப்பே, என்ன அள்ளி கொடுத்திருக்கிறாய், என்ன அற்புதத்தை எங்களுக்கு நீ வழங்கி இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது, கேளுங்கள், எதையாவது கேளுங்கள், உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்குத்தா. நான் உங்களை பொருந்தியதால் தானே எங்கே நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். வேறு என்ன வேண்டும்? ஒன்றே ஒன்று தான் கேட்கறதுக்கு இருக்குது. என்ன வேண்டும்? எங்களுக்கு இந்த சொர்க்கலோகத்தில் தந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மாளிகைகள் வேண்டாம், சுகங்கள் வேண்டாம், கட்டில்கள் வேண்டாம். எங்களுடைய வீடுகளிலே ஓடக்கூடிய ஆறுகள், நீராறுகள், ஓடைகள் ஓடக்கூடிய தேனாக பாலாக ஓடுகிறது, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேறு என்ன தான் வேணும்?
உன்னையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும், உன்னையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது முடியாது. அதற்கான ஒரு காலம் வரும், ஒரு நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும், அப்போது நீங்கள் என்னை பார்க்கலாம் என்று அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து மறைவான். அந்த ஒன்று மட்டும்தான் நான் மறையும் போது ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் மட்டும் சொர்க்கலோகத்திலே சொர்க்கவாதிகளுக்கு இருக்கும் என்று எழுதுகிறார்கள். ஏன்னா அவ்வளோ நம்ம கற்பனை பண்ண முடியுதா? முடியாது. அல்லாஹ்வை கற்பனை பண்ண முடியாது, கற்பனை பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லா, அல்லாஹ் எப்படி இருப்பான் என்று நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள், அவனுடைய பண்பை கற்பனை செய்யுங்கள், அவனுடைய ஆற்றலை கற்பனை செய்யுங்கள். பாருங்க, சிந்தியுங்க. எப்படி மலைகளை படைத்திருக்கிறான், இந்த பூமியை எப்படி விரித்து வைத்திருக்கிறான், வானத்தை எப்படி தூண்கள் இல்லாமல் நிலைநாட்டி வைத்திருக்கிறான் பாருங்க. அதல்லாமல் அல்லாஹ்வுடைய தாத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு அழகு. அல்லாஹ் மிக்க அழகானவன். நாம் அழகாக இருப்பதையும் சுத்தமாக இருப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வை காணும் மகத்தான பாக்கியத்தை, அதுவும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலடியிலே அமர்ந்து சுவனலோகத்தில் பார்க்கும் மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.